problem that you can see is the last one that we were doing, correct? Am I right? Yes, sir. Yes, sir. So then we will start from a problem. I'm going to directly start from a problem that I taught you yesterday. Yesterday we were doing potential energy and things like that. So today we will just start from there. Wait. For some reason, I'm not able to erase this. Wipe. Okay, let's throw this aside. மாமா அந்த நம்பர் சொல்லிட்டியா? Okay, so here is the problem. First, write the problem, and you will have to follow the same exact method that I taught you in the last class. So here they are asking you to find the work done to move the charge E from the center of the square to point E. Okay, so you need to find the potential energy initially at the center. Then you need to find the potential energy at in the middle of BC, and you have to find the difference between them. Okay, same method. So now what exactly is happening is the work done to move the charge E from the center of a square O to the point E is what they are asking you to find. So now what you have to do is you have to consider this point to be your initial position. Okay, and you need to find the initial potential energy at that point. Then this point E should be found to be the final point. This is your initial point. This is your final point. So you need to find the initial and final potential energies for this. And the difference of it is the work that they are asking for. So work is equal to UF minus UI. First, find UI. Tell me what is your answer first. What's your UI first? நேத்து நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? Potential energy formula என்ன first சொல்லுங்க. Potential energy, electric potential energy is K. K capital Q small q divided by R. Very good. So இப்போ இங்க சென்டர்ல சார்ஜே இல்லையே சார், என்ன பண்றதுன்னு நீ கேட்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க சார்ஜ் இருக்கிறதா நினைச்சுக்கோ. அந்த சார்ஜ் என்ன சார்ஜ்? இ. ஸோ இங்க இருக்க போற சார்ஜ் இ. ஸோ கே இன்டு ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் கியூல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? எக்ஸ் டிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இத நீ வந்து எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கால் இட் எக்ஸ். ஸோ கே கியூ இ பை எக்ஸ். அதே மாதிரி இங்க இருந்து அதே எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஆனா மைனஸ், இங்க இருக்கிறது நெகட்டிவ் சார்ஜ். ஸோ மைனஸ் கே கியூ இ பை எக்ஸ். இப்ப திரும்ப அதே மாதிரி பாருங்க, இங்க பிளஸ் கூடவே சொல்லுங்க. திரும்பவும் இங்க இருந்து மைனஸ் கே கியூ இ பை எக்ஸ். வாட் இஸ் தி ஆன்சர்?
Zero. Zero. Very good. UF. Finally, you bring it from this point to this point. இங்க இருந்து இங்க வந்துரும். சரியா? இப்போ இங்க வந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணுவீங்க? இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னே எனக்கு தெரியாதே சார்னு நினைப்பேன். நான் சொல்றேன் இந்த டிஸ்டன்ஸ் நீ கண்டுபிடிக்கவே வேண்டாம். Just assume this distance to be x again. போடுங்க. Write the same term and tell me what you get. Zero. Nice. ஏமா? They Because cancel positive and நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே தூரத்துல தான் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் இருக்கு. ஸோ தீஸ் டூ டேர்ம்ஸ் வில் கெட் கேன்சல்ட் ஆஃப். அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கோ அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்து இதுவும். ஸோ that will get cancelled off as well. So it will go 0. So work is equal to UF minus UI, which is equal to 0. So the final answer is also 0. புரிஞ்சுதா? சார் அந்த ஃபைனல் மட்டும் சொல்லுங்க சார். ஒண்ணுமே இல்லப்பா. சேம் ஃபர்ஸ்ட் ஒன் நான் என்ன பண்ணேன், இங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸ் பார்த்தேன், இங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்து அதெல்லாம் எழுதுனா அதே மாதிரி இப்போ இந்த ஈங்கிற சார்ஜ் இந்த இடத்துக்கு வந்துருது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கியூல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்னு பார்த்தேன். ஐ ஜஸ்ட் கால் இட் எக்ஸ். நீ அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, பின்னாடி வேணும்னா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ திஸ் இஸ் எக்ஸ். அதே டிஸ்டன்ஸ் தான் இதுவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம் பாசிட்டிவ் சைனோட வரும், இந்த டேர்ம் நெகட்டிவ் சைனோட வரும். ஸோ நீங்க ஆட் பண்ணும்போது இட் கோஸ் 0. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் டேர்ம் இங்க a/2ன்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அதே டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பாயிண்ட் நெகட்டிவ் சார்ஜ்ல இருந்தும் இருக்கும். ஸோ வென் யூ ஆட் இட் தட் ஆல்சோ கோஸ் 0. ஸோ இங்கேயும் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் 0. உன்னோட ஒர்க் டனும் எண்ட் ஆஃப் த டே என்ன, இட் இஸ் 0. gone. Okay. ஓகே சார். நெக்ஸ்ட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம டீல் பண்ணது எல்லாமே பாயிண்ட் சார்ஜஸ். ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கும் இன்னொரு பாயிண்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து நம்ம பொட்டன்ஷியல் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸை கண்டுபிடிச்சுட்டு இருந்தோம். இப்போ we slightly move into the spherical bodies. So before I could go into spherical bodies, நான் electric potential due to electric dipole என்னன்னு சொல்லி பார்த்தேன். இதுதான் ஹெடிங். electric potential due to electric dipole. Just a minute. So உங்களுக்கு தெரியும் electric dipole na நம்ம two equal but opposite charges when they are separated by a small distance then they constitute an electric dipole. Correct? For example, இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து let's assume that it is 2a. Let's say it is 2a. Then this is the electric dipole. இப்போ இதோட சென்டர்ல இருந்து r distance தள்ளி நமக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? Let's call this theta. இந்த பிளஸ் கியூல இருந்து இந்த பாயிண்ட் P வந்து let's say it's at the distance R1. இங்க இருந்து இந்த பாயிண்ட் உடைய டிஸ்டன்ஸ் R2.
சென்டர்ல இருந்து இதோட டிஸ்டன்ஸ் தான் ஆர். ஓகே, ஸோ இப்போ இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து ஒரு டெரிவேஷன். நான் டெரிவேஷனுக்குள்ள போறது கிடையாது. மேபி உன்னுடைய போர்ட்ஸ்ல இதை டிரைவ் பண்ணுவாங்க. நான் ஃபைனல் ரிசல்ட்டை மாத்திரம் யூஸ் பண்ண போறேன். லிசன், V is the electric potential which is equal to 1 by 4 pi epsilon naught times P by R squared. கூடவே you will get one cos theta. This is the equation for the electric potential due to an electric dipole. So இது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். இந்த எலக்ட்ரிக் டைபோலோட சென்டர்ல இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ்ல P the potential என்னன்னு கேட்டா இதுதான் 1 by 4 pi epsilon naught into P cos theta by R squared. இப்போ if theta is equal to 0 degrees, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த லைன் நேரா இங்க வருதுன்னு அர்த்தம். கரெக்டா? இது பொறுமையா இங்க குறைஞ்சிட்டே வந்தாதான் இந்த ஆங்கிள் குறையும். If this point is assumed to be here, your angle theta will be 0. அப்போ you are trying to find the electric potential on the axial line. நம்ம ஏற்கனவே electric field on the axial line கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ electric potential on the axial line. Just put theta equal to 0 here. If you put theta equal to 0 there, it will be 1 by 4 pi epsilon naught of P by R squared. அதே மாதிரி if theta is equal to 90 degree, அப்ப என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் எக்ஸாக்டா இங்க மேல இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? இந்த Pங்கிற பாயிண்ட் எக்ஸாக்டா இங்க மேல இருந்தாதான் என்ன ஆகும்? இந்த ஆங்கிள் theta 90 டிகிரின்னு சொல்லி வரும். So if you put 90 here, what happens? The whole thing will run to 0. So my potential will also be 0. So இதை நோட் பண்ணிக்கோங்க. Potential on the axial line is 1 by 4 pi epsilon naught P by R squared. இதுவே potential on the equatorial line is 0. Electric potential on the equatorial line is 0. Okay. Clear, Amma? Yes, sir. Sir, once again இந்த மாதிரி டீச் பண்றீங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, உங்க வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. Sir, once again இந்த 0 theta is equal to 0 degree அது மட்டும் இன்னொரு தடவை அந்த ரெண்டு இது மட்டும் இன்னொரு தடவை டீச் பண்றீங்களா? வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. சரிம்மா, இதோ பாரு, theta equal to 0னா இந்த பாயிண்ட் அப்படியே இந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஸோ theta 0னா இது குறைஞ்சிட்டே வரணும். இந்த லைன் அப்படியே ஸ்லாண்ட் ஆயிட்டே வந்து இங்க வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? கரெக்டா சொல்ல போனா இதுதான். பாரு, இங்க லைன் இருக்கா? இந்த லைன் அப்படியே குறைஞ்சிட்டே வந்ததுன்னா அதோட ஆங்கிள் தீட்டாவும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்பொழுது கம்ப்ளீட்டா அது 0 ஆயிடும். 0 okay. ஸோ அப்போ I am trying to find the potential on the axial line அர்த்தம். When you put theta equal to 0, then I am trying to find that on the axial line. Suppose இதே பாயிண்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கோமே, your theta runs to 90, then your theta runs to 90. So V equal to 0. V equatorial will be 0. Okay, that's how it is. Clear, ma? Yes sir, thank you. Next பாருங்க. நெக்ஸ்ட் நான் நேத்து டிஸ்கஸ் பண்ண ஒரு விஷயத்தை பத்தி நான் இங்க பேச போறேன். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஜெனரேட்டட் டியூ டு சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். ஓகே,
ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் சார்ஜஸ்னால ஜெனரேட் ஆன எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்ப்போம். லைக் திஸ். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாயிண்ட் P-ல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உன் ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் அதுதான். நீ ஒரு இன்ஃபினிட்டியில இருந்து ஒரு சார்ஜ அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல நீ வைக்கிறதுக்காக செய்யற ஒர்க் தான் ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும். இந்த பாடியில பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகும், அந்த ஒர்க் தான். அப்போ நீ ஈக்குவேஷன் எழுதும்போது என்ன பார்க்கணும்னா இந்த சார்ஜ்ல இருந்து இது எவ்வளவு தூரம் R1, நீ வெறும் அந்த R1 எழுதுவ. இந்த சார்ஜ்ல இருந்து எவ்வளவு தூரம் R2, அந்த மாதிரி n சார்ஜஸ் இருக்கு, உனக்கு n டேர்ம்ஸ் வரும். கடைசியா நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணினா you will get your potential. இதுதான் வந்து ஒரு மல்டிபிள் சார்ஜஸை ஆட் பண்றதுக்கான ஒரு ரூல். எப்பவுமே இதை ஃபாலோ பண்ணு. புரிஞ்சுதா? இது ரொம்ப முக்கியம். இது மல்டிபிள் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் மாத்திரம் இதை தான் நீங்க பண்ணணும். என்ன பண்ணும், அந்த சார்ஜ்ல இருந்து நீ எய்ம் பண்ண போற பாயிண்ட் எவ்வளவு தூரம், இவ்வளவுதான், வேற எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. இந்த பாயிண்ட், இந்த சார்ஜ்ல இருந்து இந்த பாயிண்ட் R3 டிஸ்டன்ஸ், அவ்வளவுதான். இந்த பாயிண்ட், இந்த சார்ஜ்ல இருந்து இது Rn டிஸ்டன்ஸ். ஜஸ்ட் யூ வில் சிம்பிளி ரைட் இட் அண்ட் வாக் அவே. இதே பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா பிளஸ் போடணும், மைனஸ் சார்ஜா இருந்தா மைனஸ் போடணும். சிம்பிள். நெக்ஸ்ட், இது ரொம்ப 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 குரூஷியல். பாருங்க, now I am talking about a charged conducting sphere. ஓகே, சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர்னாலும் இதுதான் வரும், சார்ஜ்டு கண்டக்டிங் ஷெல்னாலும் இதே தான் வரும். ரிசல்ட் சேம் தான் ரெண்டுத்துக்கும், மறக்கவே மறக்காதீங்க. ஷெல்னாலும் இதே கதை தான். ஓகே, சோ இப்ப பாருங்க, இங்க கொடுத்திருக்கிறதெல்லாம் என்ன? This is the electric field outside, this is electric field on, this is electric field in. ஞாபகம் இருக்கா இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது? ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட்னா என்ன பண்ணுவீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் காஷியன் சர்ஃபேஸை செட் பண்ணுவீங்க. எப்படி? அந்த இடத்த டச் பண்ற மாதிரி நீங்க ஒரு காஷியன் சர்ஃபேஸ் செட் பண்ணுவீங்க. தென் the charge that is enclosed by the Gaussian surface வந்து பாத்தீங்கன்னா capital Q. So KQ by R squared, where small r is the radius of the Gaussian surface. ஞாபகம் இருக்கா இல்லையா இது? Yes, sir. Yes, sir. அதே மாதிரி on the sphere அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவேன், small r is equal to capital R னு போட்டு இங்க small r அப்படியே capital R மாத்திடுவோம். இப்ப அதுவே நான் in அப்படின்னு கேட்டேன்னா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு Gaussian surface செட் பண்ணிட்டு என்ன சொல்லுவீங்க, this Gaussian surface is not enclosing the charges at all. So the amount of charge enclosed is 0. So the electric field inside is also 0. So electric field inside is also 0. Okay, next. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அவுட் சைடு, வெளியில எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னு கேக்குறான். இப்போ கவனமா கவனிங்க, இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியம். நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்.
So listen. இந்த இடத்துல நீ நின்னு பாத்தீனா உன் கண்ணுக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஒரு சார்ஜ் கியூ. இது ஸ்பியர். ஸ்பியர்ன்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ் மாதிரியும் அதோட சார்ஜ் கியூ அவ்வளவுதான் உனக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த சார்ஜ் கியூவோட சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து வெறும் r டிஸ்டன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன வரும்? kq/r. ஸோ உன் மைண்ட் எப்படி வேலை செய்யணும்னா, வாட் இஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஹியர் அப்படின்னு நான் கேட்டேன்னா, ஒரு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறதுக்காக செய்ய போற ஒர்க், அதுதான் வந்து என்னது? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா மாறும். If the work was done by the agent, the work will be positive. If the work is done by the field, work will be negative. நான் சொன்ன மாதிரி. சரி, இதையும் ரீகால் பண்ணோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இஸ் மைனஸ் இன்டகிரல் EdR. இதை வச்சுதான் நேற்று நான் டிரைவும் பண்ணேன். இன்ஃபினிட்டி டு ஆர் நான் செட் பண்ணேன். இப்போ ஆன் த ஸ்பியர், பாயிண்ட் பினா ஆன் த ஸ்பியர். இப்போ நீ இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறதுக்காக நீ செய்ய போற ஒர்க் என்ன? பொட்டன்ஷியல். அண்ட் உன்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து kq/R². உன்னோட எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் kq/R. இப்படி இருக்கும். சேம், எந்த பிரச்சனையும் இல்லை. நத்திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச். இப்பதான் குரூஷியல். எல்லாருமே காதை கொடுத்து கவனமா கேளுங்க. ஐ எம் கோயிங் டு டெல் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்சைட்? இது கண்டக்டிங் ஸ்பியரா இருக்கலாம், இல்ல ஸ்பெரிக்கல் ஷெல்லாவும் இருக்கலாம். ஃபார் போத் இட் ஒர்க்ஸ் த சேம். சரி, எனக்கு சொல்லுங்க. Yeah, what is the electric field inside? Electric field inside is 0. Correct? What is the electric field? Electric field inside is 0. Appo, what will be your electric potential inside? சொல்லுங்க, எல்லாம் போர்ட்லயே இருக்கு. பார்த்து பதில சொல்லுங்க. kq/r. அது எப்படி? அது எப்படி வரும்? நான் என்ன சொல்லிட்டேன்? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எப்படி கண்டுபிடிப்பேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டு போட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ இன்சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 தானே. அப்போ நான் இங்க 0 போட்டா வியும் 0 தானே ஆகணும். ஏன் இங்க 0 இல்ல அப்படின்றதா என் கொஸ்டின். சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? 0 dr is equal to r dr. No, r. நேத்து தான் சொன்னேன், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிரைவ் பண்ணணும்னா நீ எந்த இடத்துல உனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேணுமோ அந்த இடத்துல என்ன ஃபீல்டோ அந்த ஃபீல்டை நீ அந்த இடத்துல போட்டு இஃப் யூ இன்டகிரேட்டட் ஓவர் த லிமிட்ஸ் யூ வில் கெட் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் தட் பாயிண்ட். ஆனா எனக்கு தெரியும் the electric field inside a spherical shell is 0. What will be the electric potential at that point? அதுவும் 0வா தான் இருக்கும் ஆப்வியஸா இல்லையா? பட் இட் இஸ் நாட் த கேஸ். என்ன ரீசன்னு கேட்டா, இப்போ ஒரு இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் 0ன்னு சொன்னா நீ இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜை கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கிறதுக்கு எந்த ஒர்க்குமே செய்ய வேண்டாம்னு அர்த்தம். யூ அப்சல்யூட்லி ஹாவ் நோ ஒர்க் டு பி டன் டு பிரிங் அ சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு புட் இட் இன்சைட். இஸ் இட் சோ? நீ எந்த ஒர்க்குமே பண்ண வேண்டாமா? கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா நீ இன்ஃபினிட்டில இருந்து அந்த ஷெல்லுக்கு மேல கொண்டு வர்ற வரைக்கும் நீ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதை ஜஸ்ட் நீ உள்ள புஷ் பண்ண உடனே எதுவுமே பண்ண வேண்டாம். So, whatever the work that you have done to bring a charge from infinity to on the shell will be stored inside as a potential energy. That's very important. Actually, உங்களுக்கு இன்டகிரேஷன் இந்நேரம் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்டகிரேஷன் சொல்லி கொடுத்துருந்தா நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியும். நான் இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுறேன் பாரு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜை கேபிட்டல் ஆருக்கு கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அதை நான் கேபிட்டல் ஆர்ல இருந்து ஸ்மால் ஆர், அதாவது உள்ள தள்ளுவேன்னு அர்த்தம். இது ஸ்மால் ஆர். ஓகே, இப்போ இது 0 கிடையாது, இந்த டேர்ம் தான் 0. இங்கதான் உனக்கு சார்ஜ் இல்ல. இந்த இடத்துல இன்ஃபினிட்டில இருந்து நீ ஆருக்கு கொண்டு வர்ற வரைக்கும் யூ வில் ஹேவ் டு டூ அ ஒர்க். இதுக்குதான் நீ ஒர்க் பண்ண வேண்டாம், ஆர்ல இருந்து உள்ள கொண்டு போறதுக்கு. புரிஞ்சுதா? That is very important. Clear? Yes, sir. So, இத மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் த ஸ்பியர் கேட்டாலோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்சைட் த ஸ்பியர்னு கேட்டாலோ
ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான். இதே what is the electric field on the sphere னு கேட்டா you have to say it is k cube by r squared. What is the electric field inside னு கேட்டா you should put it 0. அதுக்கேத்த கிராஃப்ஸ் இங்க இருக்கு பாரு, this is important. So r வரைக்கும் electric field இல்ல, then it decreases as 1 by r squared. Then till r your electric potential is constant. என்ன constant? k cube by capital R ங்கிற அளவுக்கு it will be constant, then it decreases as 1 by r. Is that clear? Yes, sir. Yes, sir. So இப்போ நான் ஒரு question தர போறேன், which is a very 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 important question. நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இத ஒரு வேர்ட் விடாம ஃபர்ஸ்ட் எழுதணும். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்புறம் எழுதிக்கிறேன்ற கதையே வேண்டாம், ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க. ஏன்னா இதுல நான் சொல்ல போற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோ Yes, பாருங்க, இங்க 3 கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரிக் ஷெல்ஸ்னா உள்ளுக்குள்ள ஷெல்ஸ் இருக்கு. ஒரு ஷெல்லோடைய ரேடியஸும் பாத்தீங்கன்னா A, B and C இருக்கு. And there are different charge distributions on it. Okay, listen. outermost ஸ்பியருக்கு சிக்மா, இன்னர் சென்டர்ல இருக்கிறதுக்கு நெகட்டிவ் சிக்மா, உள்ள இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் சிக்மா. What is the electric potential on the shell A? Shell A உடைய electric potential என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இன்ஃபினிட்டில இருந்து ஒரு சார்ஜ் எடுத்துட்டு வந்து நீங்க உள்ள இந்த 2 ஸ்பியருக்குள்ள போய் இந்த ஸ்பியருக்கு மேல வைக்கிறதுக்கு எவ்வளவு பொட்டன்ஷியல், எவ்வளவு ஒர்க் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்ப கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒவ்வொன்னா கால்குலேட் பண்ண போறேன். நான் வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் சி கால்குலேட் பண்ணுவேன். சரியா? சியும் பியையும் நான் கால்குலேட் பண்ணுவேன். ஏ நீங்க பண்ண போறீங்க. ஆனா அவங்க வெறும் ஏ தான் கேட்டிருக்காங்கம்மா. நான் என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல பியும் சியும் கால்குலேட் பண்றேன். கன்ஃபியூஸ் ஆயிடாது. ஸோ வாட் இஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் சி? இன்ஃபினிட்டில இருந்து நான் ஒரு சார்ஜை கொண்டு வந்து இங்க வைக்க போறேன். இதுதான் எங்க அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியர்ல. நான் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் கவனிங்க, இல்லைன்னா இது புரியவே புரியாது சுத்தமா. லிசன். ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல உன்னோட சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் சிக்மாவா இருக்கு. ஸோ சார்ஜ் கியூன்னு வச்சுக்கலாம் தற்சமயத்துக்கு. நீ உள்ள இருக்கிற 2 ஸ்பியரையும் மறந்துடு. ஜஸ்ட் ஃபர்கெட் இட். வெறும் இந்த ஸ்பியர் மாத்திரம் இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் ஆஃபர் பண்ணும்? எவ்வளவு பொட்டன்ஷியல் ஆஃபர் பண்ணும்? இல் பி KQ by C. ஒத்துக்கிறீங்களா? இல் பி KQ by C. Yes, sir. Because கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் இட் is equal to the radius plus. அது மாத்திரம் கிடையாது, இப்ப உள்ள இருக்கிறதும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண. ஏன்னா உள்ள இருக்கிற ஸ்பியருக்கும் சார்ஜ் இருக்கு. Now I am going to calculate the potential offered by this. இப்ப நான் இதை பத்தி பேச போறேன்னா, நீ இந்த 2 ஸ்பியர் இல்லைன்னு நினைச்சுக்கோ. சுத்தமா இல்லைன்னே நினைச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஸ்பியரோட சென்டர்ல இருந்து நான் பேசுற பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எவ்வளவு தூரத்துல இருக்கு நான் பேசுற பாயிண்ட்? பி டிஸ்டன்ஸ்ல, சி டிஸ்டன்ஸ்ல இருக்கா? Yes, sir. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? KQ by C தான் வரும். அப்பயும் ஞாபகம் இருக்கா? அப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, அவுட் சைட் த ஸ்பியர். இப்போ இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வெளியில இருக்கு. அப்போ KQ by small r போட்டிருப்பீங்க. ஸ்மால் r வந்து இந்த இடத்துல என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு C. ஓகே, இந்த பாயிண்ட் வரைக்கும் புரிஞ்சுதா சொல்லுங்க. இல்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டு ஃபர்தர் போவோம். சார் சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் போட்டிருக்க KQ by C எப்படி சார் வந்தது? ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிற KQ by C வந்து நான் இந்த அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியர் மாத்திரம் இருக்கு, உள்ள இருக்கிற 2ம் இல்லைன்னு நினைச்சுக்கினேன். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியருக்கு மேல தானே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? KQ by capital R, ரேடியஸ்ல. வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் தி அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியர்? C. ஓகே சார். இப்போ அதே தான் என்ன பண்ணேன், இப்போ இன்னர் மோஸ்ட் ஸ்பியர், அதாவது நடுவில் இருக்கிற ஸ்பியரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்க என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இன்னர் மோஸ்ட் ஸ்பியர் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியரே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த நடுவில் இருக்கிற ஸ்பியரோட சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இட் இஸ் அட் a distance C again. அப்போ என்ன ரூல் யூஸ் பண்ணும்? இப்போ அவுட்டர் ரூல் யூஸ் பண்ணும். கரெக்டா? இப்போ இந்த மிடில் இருக்கிற ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் வெளியில இருக்கு. Okay, so it is KQ by C again plus. சாரி, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க நடுவுல இருக்கிற ஸ்பியருக்கு மேல இருக்கிற சார்ஜ் வந்து நெகட்டிவ் சிக்மா இல்லையா? So I'll have to use the negative sign in here. Plus. இப்போ அதே மாதிரி உள்ள இருக்கிற ஸ்பியரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு நான் பார்க்க போறேன் அந்த பாயிண்ட்ல. இப்போ உள்ள இருக்கிற ஸ்பியரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்க்க போறேன். இப்போ அகைன் இந்த ஸ்பியர் மாத்திரம் தான் இருக்கு, இது 2ம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இந்த ஸ்பியர்ல சென்டர்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? இட் இஸ் அகைன் C டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் KQ by C. ஆன்சர் என்ன? ஜஸ்ட் KQ by C. புரிஞ்சுதா? Yes, sir. இப்போ பாருங்க, crucial. Now I am going to calculate the electric potential on the sphere B. உள்ள இருக்கிற ஸ்பியர் உடைய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ண போறேன். See,
ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். ஃபர்ஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியர் உடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். நீ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எங்க இருக்கு? அவுட்டர் மோஸ்ட் ஸ்பியருக்குள்ள இருக்கு. அதேதான் ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற 2 ஸ்பியர் இல்லைன்னு நினைச்சுக்கோமா. இந்த பாயிண்ட்டுக்கு நீ வந்து ஒரு சார்ஜ் இன்ஃபினிட்டில இருந்து கொண்டு வரணும்னா என்ன பொட்டன்ஷியல்? வாட் இஸ் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்சைட் தி ஷெல்? சொல்லுங்க. வாட் இஸ் தி எலக்ட்ரிக் KQ by capital R. So capital R வந்து இதேதான் இந்த இடத்துல KQ by C இந்த ஸ்பியரோட ரேடியஸ் மைனஸ். இப்போ இந்த ஸ்பியர் மாத்திரம் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. அவுட்டர் ஸ்பியரும் இன்னர் ஸ்பியரும் இல்ல. வாட் இஸ் த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆன் த ஸ்பியர்? It is KQ by radius of that sphere. What is the radius of this sphere? It is B. Plus. இப்போ இந்த ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெளியில இருக்கிற ஸ்பியரும் சென்டர்ல இருக்கிற ஸ்பியரும் இல்ல, வெறும் இன்னர் மோஸ்ட் ஸ்பியர் தான் இருக்கு. இப்போ இன்னர் மோஸ்ட் ஸ்பியருக்கு இந்த பாயிண்ட் எங்க இருக்கிற மாதிரி தெரியுது, வெளியில இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? KQ by புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. இப்போ இதே மாதிரி நீங்க என்ன பண்ண போறீங்க தெரியுமா? ஏக்கு எழுத போறீங்க. இதுதான் உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது. நீங்க ஏக்கு எழுத போறீங்க. இப்போ இதே பாயிண்ட் எங்க இருக்கு தெரியுமா? இப்போ உனக்கு now it is at the center. இங்க இருக்கு. நான் சொன்ன மாதிரியே யோசிச்சு நிதானமா எழுதுங்க. நான் இப்ப கேட்பேன். சார் ஆன்சர் என்னம்மா சொல்லுமா? சார் ஆப்ஷன் டியா சார்? ஆப்ஷன் டி கரெக்ட். நீ VA உடைய வேல்யூஸ் KQ by C KQ by A, sir. minus KQ by B plus KQ by A. வெரி குட். இப்போ இதை எப்படி நான் ஆன்சருக்கு கொண்டு வரேன்னு பாரு. சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A இல்லையா? ஸோ Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏன்னு எழுதலாம்.
So VA is equal to K by C sigma A வந்து 4 pi C squared minus K by B of 4 pi B squared plus K by இந்த இடத்துல A வரணும்ல, A வரணும், C வரக்கூடாது, A வரணும். ஏன்? Because you are placing it on itல, so இங்க A வரும். So K times 4 pi A squared by A வரும். So you can just cancel everything. Cancel பண்ணிட்டு K-யும் நீங்க 1/4 pi epsilon நாட்னு மாத்தி எழுதிக்கலாம். So மாத்தி எழுதினீங்கன்னா answer is your option D. Answer is your option D. Okay. Clear, Amma? Yes, sir. ஏதாச்சும் doubts இருக்கா? No, sir. சரி. Next comes your equipotential surface. Next comes your equipotential surface. Equipotential surface na enna? That is the surface on which your potential remains the same. Equipotential surface. Idha heading. So equipotential surface na enna? Any surface on which the Equal. potential remains the same as equipotential surface. யாரா ஒருத்தர் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம்பிள், சிம்பிளான எக்ஸாம்பிளா இருந்தா போதும். Any simple example will do. பாருங்க, if we have a positive charge here, if we have a positive charge here, நான் இதை erase பண்ணிட்டு போடுறேன், வெயிட் பண்ணுங்க. நான் சென்டர்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுட்டேமா, Qன்னு சொல்லி. சரியா? இதை சுத்தி நான் ஒரு இமேஜினரி சர்க்கிள் போட்டிருக்கேன். இது ஸ்பியர் கிடையாது. ஒரு பாயிண்ட் சார்ஜ் சுத்தி நான் ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். சரியா? இப்போ இந்த ரவுண்டுடைய ரேடியஸ், இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு வச்சுப்போம். இந்த இடத்துல யாராவது ஒருத்தர் எனக்கு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுடைய எக்ஸ்பிரஷன் சொல்லுங்க பார்க்கலாம். What is the expression for the electric potential over here? சொல்லுங்க. KQ by R. K சொல்லுங்க, ஃபுல்லா சொல்லி முடிங்க. By R. Very good. என்ன ஆர்? ரேடியஸ் வச்சுக்கலாம். What is the electric potential here? KQ by same R. பாத்தீங்களா? Everywhere on this circle, your electric potential remains the same. This is an equipotential surface. சார், அப்ப இது ஒண்ணுதான் equipotential surface கிடையாது. நீ இந்த சார்ஜை சுத்தி எத்தனை ரவுண்ட் வேணா போடு, எத்தனை சர்க்கிள் வேணா வரைஞ்சிடு, with the equal radius everywhere on a circle, then on that circle the potential remains the same. So if a potential remains the same na enna sir artham? The amount of work that you do to move a charge from here to here will be zero, because potential energy is same la. So potential energy is same na, work is change in potential energy. Since the potential energy is going to be same, the difference of it will also be zero. So you don't have to necessarily do any work to move a charge from here to here. இது இங்க மாத்திரம் கிடையாது. On any equipotential surface you come across, the work that you have to do to move it will be zero. Clear? புரிஞ்சுதாமா?
Yes, sir. இந்த மாதிரி we have lot of equipotential surfaces and ஒரு equipotential surface எப்படி இருக்கணுங்கிறதுக்கு we have plenty of rules to be followed. நான் கொடுக்குறேன் பாருங்க. இதுதான் ரூல்ஸ். இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். So first one, பாத்தீங்கன்னா, the potential difference between any 2 points on the equipotential surface is 0. Yes, of course. Work done to move a charge on an equipotential surface is always 0. Yes. Equipotential surfaces will never intersect each other. It's a very powerful statement. அதே மாதிரி electric field on the equipotential surface is always normal to it. என்ன சார் அப்படின்னா, இந்த பாரு, இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் Q இருந்தது, நான் அதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டேன்னா, இதுதானே இதோடைய ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து இட் வில் ஆல்வேஸ் கம் அவுட். இப்படி இட் வில் ஆல்வேஸ் கம் அவுட். ஸோ இந்த சர்ஃபேஸ்க்கு இது பர்பெண்டிகுலரா இருக்கு, இந்த சர்ஃபேஸ்க்கு இது பர்பெண்டிகுலரா இருக்கு. ஸோ தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் ஆல்வேஸ் கம் அவுட் of this surface. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? Yes, sir. Yes. Next point பாரு. Surface of any charged conductor can be considered equipotential surface as the charge is equally distributed on it. இது இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எப்படி? The surface of any charged conductor, எந்த கண்டக்டரா வேணா இருக்கட்டும், the surface of it is considered to be equipotential because the charge distribution is going to be equal on it. இதுதான் நான் இப்ப சொன்னது. If you are going to draw a equipotential surface of spherical surface Q as it is at the center, it is not necessary that the equipotential surface should always be spherical because equipotential surfaces due to a linear charge distribution will be cylindrical. இப்போ ஒரு ஒயர் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டேன்னா ஒயர்ல இருந்து we find equal distances இல்லையா? So that is equipotential. That's important. Okay, clear? Yes, sir. எஸ் சார். புரிஞ்சுதாமா? இப்போ இத வச்சு எப்படி ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லி பார்ப்போம். சார் எனக்கு அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் ஒரு வாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமா சார்? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ நான் ஒரு பர்டிகுலர் சார்ஜ் இருக்கு, இதை சுற்றி நான் வந்து ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்க்கிள் போட்டிருக்கேன். அது ஆக்சுவலாக சர்க்கிள் இல்லை, அது ஸ்பியர் தான். நான் போர்டில் வரைஞ்சதுனால அது சர்க்கிள் மாதிரி தெரியுது, ரியலில் அது ஸ்பியர் தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருக்க வேண்டியது எல்லாமே ஸ்பெரிக்கலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயர்ல மல்டிபிள் சார்ஜஸ் இருக்குன்னா இதை சுத்தி வரப்போற ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் வந்து சிலிண்ட்ரிக்கலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இட் வில் ஆல்வேஸ் பி சிலிண்ட்ரிக்கல். ஓகே ஓகே சார். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க.
நோட் பண்ணிட்டீங்களாமா இதை? Yes. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ஒரு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இப்போ இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்ல இருந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க? they are asking you to find the electric field intensity கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபார்முலாவை எழுதுறேன். மைனஸ் இன்டகிரல் இ பார் டாட் டி பார். இதான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் இதை நான் எழுதுறேன். அதுக்கப்புறம் see I'm going to slowly break it down. இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. ரெண்டு வெக்டருக்கு நடுவில் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தா எனக்கு வரப்போறது காஸ் தீட்டாவாக தான் இருக்கும். இப்போ இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்த ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர்ஸ் ஆக்சுவலாக இப்படி இருக்கும். ஏன்னா வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட முக்கியமான ரூல் என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி இப்படி பர்பெண்டிகுலராக இருக்கும். அண்ட் இந்த ஆர் பார் அப்படிங்கிறது டிஆர் பாருங்கிறது இது. ஓகே, ஸோ வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் டிஆர் பார் அண்ட் யுவர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்? சொல்லுங்க. போட்டுங்க பாரு. வாட் இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் திஸ்? 120. 120. It is 120. 90 plus 30, 120. So V is equal to minus. எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். ஸோ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படியே வச்சுக்கிறேன். இது சேஞ்ச். சேஞ்ச்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ 20 minus 10, 10, 30 minus 20 10 தான். ஸோ நான் இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர்ஸ்னு எழுதுவேன். ஐ வில் ஆல்சோ கன்வெர்ட் இட் டு மீட்டர்ஸ். காஸ் 120 என்ன? காஸ் 120 என்ன? -1/2. வெரி குட். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30. ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் 10 volt. ஸோ 10 minus E of 10 into 10 power minus 2 negative 1/2. எனக்கு எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணி சொல்லுங்க E எவ்வளோன்னு. இப்போவே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிட்டு இருக்கும் என்னன்னு. என்னம்மா பார்த்துட்டே இருக்கிறீங்க? ஆன்சரை சொல்லுங்க. 50. 50யா? என்ன 50? மா நீங்க போர்டை தான் பாக்குறீங்களா இல்லையா? Option A, sir. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். நெக்ஸ்ட் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான மாடல். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடணும்னா அதை பாருங்க, நான் ஃபார்முலா கொடுக்க போறேன். இது கொஞ்சம் உங்களுக்கு மேக்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. we will have to do partial differentiation here. இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க, உன்னோட பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க மைனஸ் டோ வி பை டோ ஆர். அதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா. இது டோன்னு சொல்லுவாங்க, இது டெல்டா கிடையாது, இது டோ. பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் சொல்லுவாங்க. ஓகே, மேக்ஸ்ல இருக்கு. இதை எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். சி மைனஸ், இந்த மைனஸ் சைனை நான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க விய எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதுக்கு அடுத்து விய ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். மற்றது எல்லாத்தையுமே கான்ஸ்டண்டா ட்ரீட் பண்ணும். பிளஸ் அதே மாதிரி விய ஜெட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும். மற்ற எல்லாத்தையுமே கான்ஸ்டண்டா ட்ரீட் பண்ணும். பாருங்க, நான் ஒண்ணு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. மைனஸ் 2x y I cap மைனஸ், இப்போ இந்த இடத்துல ஒய்யே இல்லை. ஸோ போத் எக்ஸ் அண்ட் ஜெட் கியூப் ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். டிஃபரன்சியேஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இஸ் 0. பிளஸ் திரும்பவும் 4ம் கான்ஸ்டன்ட் தான். ஸோ த டிஃபரன்சியேஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் இஸ் 0. ஸோ உன்னோட ஆன்சர் இப்போ oh sorry, I made a mistake. I made a terrible mistake. Wait. Whole equation v la wait. So first நான் x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணனும். இப்போ மொதல் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன். ஸோ இப்போ பிராக்கெட் போட்டுக்கிறேன். மொதல் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணா அதே தான், மைனஸ் 2x y. ரெண்டாவது டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்றேன். ரெண்டாவது டேர்ம்ல வெறும் ஒரே ஒரு x இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். ஸோ யூ வில் பி லெஃப்ட் வித் x cube. அப்புறம் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா this becomes 0. ஸோ இதை ஹோல் க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஐ கேப் போடணும். பிளஸ் இப்போ இதை நான் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 0, ஏன்னா அங்க ஒய் காம்பனண்டே இல்லை, பிளஸ் 0 ஜே கேப். பிளஸ் திரும்பவும் ஜெட்டை பொறுத்து பண்ணுவேன். ஜெட்டை பொறுத்து பண்ணும்போது ஜெட் இருக்கிற டேர்மை மாத்திரம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். மற்றது எல்லாத்தையும் கான்ஸ்டண்டா ட்ரீட் பண்ணும். கான்ஸ்டண்டா ட்ரீட் பண்ணா இட் பிகம்ஸ் zx ஸ்கொயர்ட் பிளஸ் 0 k கேப். ஓகே, நீங்க இப்போ இது எல்லாத்தையும் இவாலுவேட் பண்ணுங்க. இவாலுவேட் பண்ணி எனக்கு ஃபைனல் ரிசல்ட் சொல்லுங்க. ஏன்னா நமக்கு கிடைக்க போற எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்சல்யூட்லி இட் ஷுட் பி a vector quantity. அதனால நம்ம பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வரும். ஆன்சர் என்ன? D. ஆப்ஷன் டி கரெக்ட். சார் அந்த 2xy எப்படி வந்தது? எனக்கு அது புரியல சார். இதுவாமா? இப்ப பாரு, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப நீ எக்ஸை மாத்திரம் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். அதை தவிர இருக்கிற மற்ற எல்லாத்தையுமே கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணும். இப்போ நீ டிஃபரன்சியேஷன் ஆஃப் 2x ஸ்கொயர்ட் இஸ் 2x. அப்புறம் இங்க பாரு, இங்க ஒரு எக்ஸ் இருக்குல்ல, அதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். ஸோ மைனஸ் z கியூப் பிளஸ் 0. ஓகே, ஓகே சார். புரிஞ்சுதா?
சார் இசட்டோட டிஃபரன்ஷியேஷன் சொல்லுங்க சார். சொல்லுங்க. இசட்டோட இது சார் இன்டிகிரேஷன் டிஃபரன்சியேஷன். டிஃபரன்ஷியேஷன். ஸோ ஜெட்டை பொறுத்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து ஜெட்டே இல்லை, அப்போ இந்த மொத்த டேர்மே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஆஃப் டிஃபரன்சியேஷன் வில் பி எந்த டேர்மை வந்து எந்த கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் 0 தான். ஸோ வில் டைரக்ட்லி கெட் 0 ஹியர். அப்புறம் இந்த இதை வந்து ஐ எம் going to differentiate it with respect to z. அப்போ 3xz² வரும். x நீ அப்படியே வச்சுக்கணும், அதை தொடக்கூடாது. ப்ளஸ் 0. ஓகே ஓகே சார். with this first part of the second chapter is over. இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தர போறேன். எல்லாருமே இந்த கொஸ்டினை போடணும். இதுதான் உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜியை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்றத சொல்லும். ஃபர்ஸ்ட் எல்லாருமே இந்த கொஸ்டினை கம்பல்சரி எழுதணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் எழுதலைன்னா நீங்க எதுக்காக இந்த ஆன்சர் எழுதிருக்கீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுற ஹேபிட் வச்சுக்கோங்க. நான் டைம் தரேன், தாராளமாக எழுதுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யாராவது ஒருத்தர் எனக்கு எப்படி போடணும்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் ஒரு ஐடியா கொடுங்க. இத்தனை சம் போட்டிருக்கீங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இதை எப்படி போடலாம். ஜஸ்ட் டெல் மீ. First initial potential at C, அப்புறம் final potential, பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். potential energy. சரி, கரெக்ட் தான். கண்டுபிடிச்சிட்டு யூ ஹாவ் டு சப்ராக்ட். ஆனா இங்க அது உனக்கு நேரடியா ஆன்சர் கொடுக்காதமா, there is something else you have to do. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, சேஞ்ச் இன் த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து அந்த டிஃபரன்ஸை இதுக்கு ஈக்குவலா போட்டு அந்த கே வேல்யூ என்னன்றதை சொல்லணும். this k is not 1/4πε0, ஏன்னா 1/4πε0 ஏற்கனவே இருக்கு. So this is some other k. This represents something else. Okay. So நான் உங்களுக்கு 5 minutes டைம் தரேன், போடுங்க. நீங்க ஆன்சர் சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா I'll do it. I'll give you 5 minutes to try this question. பொறுமையா போடுங்க.
ஆன்சர் என்னம்மா? யாருக்குமே ஆன்சர் வரல. Sir, option C. Yeah, option C is right. பாருங்க. First, I am going to find the initial potential energy, Ui. Ui is equal to, இப்போ Q3 இங்க இருக்கு, Q1 இங்க இருக்கு, Q2 இங்க இருக்கு. ஸோ இப்போ Q3 வந்து Q1 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், Q2 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் K டைம்ஸ் Q1ல இருந்து Q3 எவ்வளவு தூரத்துல இருக்கு? இட் இஸ் 40 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நான் அதை 40 into 10 power minus 2ன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி இப்போ Q2ல இருந்து Q3 எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா, you will have to put an hypotenuse to this right angle triangle. ஸோ நான் ஹைபோட்டெனஸை பார்த்த உடனே சொல்லிடுவேன் இது என்ன, கண்டிப்பா 50 தான். ஏன்னா இது 40 30 இல்லையா, அப்போ இது 5 தான் இருக்க முடியும். பிளஸ் K into Q2 Q3 divided by 50 into 10 power minus 2. That's your initial potential energy. இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு போகும். இந்த இடத்துல இப்போ இங்க இருந்து இது இங்க இப்படி வந்துருச்சு. சார் இப்போ இது ஒரு கர்வ்டு பாத்ல வருது, டஸ் இட் மேட்டர்? நோ. உங்களோட கிளாஸ் 11ல நீ படிச்சிருப்பீங்க, இன் அ கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட் ஒர்க் டன் இஸ் பாத் இண்டிபெண்டன்ட் இல்லையா? இப்போ இங்க யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் இஸ் ஆல்சோ அ கன்சர்வேட்டிவ் ஃபீல்ட். நீ ஒரு சார்ஜை எந்த பாத்ல கொண்டு வரன்றது முக்கியமே கிடையாது. ஓகே, ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட் தான் முக்கியம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் திஸ் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல Q3 வந்துட்ட மாதிரி கணக்கு வச்சுக்கணும். இப்போ Q1ல இருந்து Q3 எவ்வளவு தூரத்துல இருக்கு சொல்லுங்க? அதே 40 சென்டிமீட்டர்ஸ். ஆனா Q2ல இருந்து Q3 இப்போ எவ்வளவு தூரம்? 10 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இவங்க சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா UF மைனஸ் UI. இங்க நான் மைனஸ் சைன்ஸ் மாத்திடுவேன். மாத்திட்டா திஸ் கோஸ் டவுன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் K இன்டு Q3 டிவைடட் பை 4 pi epsilon நாட் இருக்கும். அண்ட் ரைட் சைடில் என்ன இருக்கும்னா K இன்டு Q2 Q3 பை 50 into 10 power minus 2 minus, sorry, இங்க மைனஸ் இருக்கணும் இல்லையா? so this is minus plus K Q2 Q3 divided by 10 into 10 power minus 2. so நீங்க 1/4 pi epsilon நாட்டையும் இந்த K-வையும் கேன்சல் பண்ணிடலாம், விட்டுருங்க அது. you don't have to worry about that. அதே மாதிரி இந்த Q3-ஐயும் இந்த Q3-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். மிச்சம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். K is equal to, I can pull Q2 out. Q2 வெளியே எடுத்துட்டேன்னா 1 by கீழே 10 power minus 2-யும் வெளியே எடுத்துறேன். மிச்சம் என்ன இருக்கும் சொல்லுங்க? 50 minus 10 will be, இல்லைன்னா 50 தான் இதுக்கு LCM கூட. ஸோ நான் LCM 15 மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ 4 ஆயிடும். இங்க Q2 by 10 power minus 2. சரியா? இப்போ இந்த கீழே இருக்கிற 10 power minus 2 நான் மேலே எடுத்தேன்னா 100 ஆயிடும். So if we cancel this, this becomes 4. Sorry, 2. 4 2s are 8. So K is equal to 8. Q2 is the answer. Okay, va? மெதுவா எழுது. வராதவங்க போர்டை பார்த்துட்டே காப்பி பண்ணாதீங்க. மெத்தடை பார்த்துட்டு நீங்க பார்க்காம போட ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் நம்ம ஏன் சார் Q1 Q3 எடுத்துருக்கோம்? பிரேக் ஆயிடுச்சு, வாய்ஸ் திருப்பி சொல்லுப்பா. சார் அந்த Q1 Q3 எதுக்கு சார் எடுத்துருக்கோம்? இனிஷியலுக்கு. ஹெமிஸ்பியரா? இனிஷியல் சார் Q1 Q3 சார். இதுவா? அதான் சார். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா
A third charge Q3 is moved along the arc. Q3 நீ நகர்த்துற. So the work is done on Q3. அப்போ நான் Q3க்கு மேல ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அங்கே ஃபர்ஸ்ட் எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆன் திஸ் நான் இப்போ எப்படி கண்டுபிடிப்பேன்னா, இந்த Q3ங்கிறது Q1ல இருந்து 40 சென்டிமீட்டர்ஸும் Q2ல இருந்து 50 சென்டிமீட்டர்ஸும் இருக்கு. ஸோ அதனால Q1 Q3 by 40, Q2 Q3 by 15 வரும். ஓகே, அதே மாதிரி இப்போ அந்த Q3 இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் Q1ல இருந்து Q3 எவ்வளவு தூரத்துல இருக்கு? 40 சென்டிமீட்டர்ஸும், Q2ல இருந்து Q3 10 சென்டிமீட்டர்ஸும் இருக்கு. So that's how we will write it. Okay. Okay, sir. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காமா? ஸோ இந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ தீஸ் ஆர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு சில சம்ஸ் காட்டுறேன், நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த சம்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சம்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 3 சார்ஜஸ், நெகட்டிவ் Q, பாசிட்டிவ் Q, இன்னொரு நெகட்டிவ் Q வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வச்சிருக்காங்க. அண்ட் த செப்பரேஷன் பிட்வீன் தம் இஸ் சேம். அப்போ த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் 0. எப்போ வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த சார்ஜுக்கு மேலே வேணா பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை 0 ஆக்கி இந்த ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிங்க. ஃபிகர் அவுட் பண்ணுங்க. எந்த சார்ஜுக்கு மேலே வேணா டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு இந்த ரேஷியோ போட்டு கொண்டு வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 3 சார்ஜ் இருக்கு. அந்த 3 சார்ஜையும் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய கார்னர்ஸ்ல வச்சிருக்கேன். அப்படி கார்னர்ல வைக்கும்போது the total potential energy 0 ஆகுது. அப்போ Q என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? இந்த சம் மட்டும் எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்க வரும்போது ஞாபகப்படுத்தணும் யாராவது ஒருத்தர் எனக்கு. புரியுதா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் வந்து 152. நோட் பண்ணிக்கோங்க, 152. யாராவது ஒருத்தர் நான் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஸ்டின் நம்பர் 152 ஹோம்ஒர்க்காக கொடுத்தீங்க, இந்த சம் எனக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே, நான் இந்த சம்மை கண்டிப்பாக போடணும். ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர் ரெண்டுமே நான் போட்டு காட்டுறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மாடல். நீங்கள் ஒரு வாட்டி இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு வரணும். ஓகே, இதோட உங்களோட 2வது சாப்டர் NCERT படி 2வது சாப்டருடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் தான் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். நீங்க எனி டவுட்ஸ் யூ வாண்ட்? சொல்லுப்பா. சார் நம்ம புக் பேக் பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா சார்? எந்த புக்கு? ஸ்டேட் போர்ட் புக்கு சார். எந்த புக்குப்பா? ஸ்டேட் போர்ட் புக்கு சார். ஸ்டேட் போர்ட்.
ஆமா. அந்த புக்ல கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கு, சம்ஸ்லாம் இருக்கு சார். அதெல்லாம் நீட்ல கேட்பாங்களா சார்? ஸ்டேட் போர்டு புக்குக்கு பின்னாடி இருக்க சம்மு அந்த எக்ஸசைஸ் சம்லாம் நீட்ல கேட்பாங்களா சார்? இல்லப்பா, இங்க நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்த புக்ல இருந்துமே சம்ஸ் நீட்ல கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால நீ எல்லா சம்ஸையுமே ப்ராக்டிஸ் பண்ணும். எல்லா மாதிரி மாடல்லையுமே ப்ராக்டிஸ் பண்ணும். அவங்க இந்த புக்ல இருந்து தான் கேட்கணும், அந்த புக்ல இருந்து கேட்கணும்னு அவங்களுக்கு எந்த கன்ஸ்ட்ரெயினுமே கிடையாது. அவங்களுக்கு சப்ஜெக்ட் தான். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து 2 கேள்வி வரணும்னா அவன் எங்கிருந்து வேணா கேட்பான். அதனால நீ இந்த புக்கா அந்த புக்கான்னு குழப்பிக்க கூடாது. என்சிஆர்டில இருந்து கூட வராதுப்பா. என்சிஆர்டில இருந்து கூட சம் வராது. ஆனா நீ அதை எப்படி போட கத்துக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸை போட்டு 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 ப்ராக்டிஸ் பண்ணி நீ எல்லா ப்ராப்ளமே போட கத்துக்கணும். அப்பதான் அவங்க கொடுக்கறத நீ போட முடியும். ஏன்னா எப்பயுமே நீட்ல வர ஒரு கொஸ்டின் இன்னொரு கொஸ்டினோட ரிப்பீட்டே ஆகாது. ஜேஇலையும் அதுதான். நீ ஜேஇல கடைசி 40 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்துப்பாரு, ஒரு பிசிக்ஸ் கொஸ்டின் கூட ரிப்பீட் ஆயிருக்காது. அவங்க அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாங்க. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இதுல இருந்து வருமா அதுல இருந்து வருமா நினைக்க கூடாது. எந்த கொஸ்டின் கிடைச்சாலும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு. அப்பதான் புதுசா ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி போடணுன்றது உனக்கு தோணும். அப்படிதான் உன்னோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நீ இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? ஓகே சார். சார் சொல்லுமா. அப்போ நம்ம எந்த புக்ஸ் ரெஃபர் பண்றது? எதுவும் ஸ்பெசிஃபிக்கா எந்த புக்குமே கிடையாதா சார்? இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக்ல டாபிக் வைஸ் எம்சிக்யூஸ் இருக்கும், பிளஸ் அதுக்கான சொல்யூஷனும் பின்னாடியே இருக்கும். அது போக கான்செப்டுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். சரியா? இதை வாங்கி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல இருக்கிற கொஸ்டின் போட்டு ஈஸி ஆனதுக்கு அப்புறம் நான் வேற புக் சொல்றேன். திஸ் இஸ் த பிளேஸ் டு ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? Okay, sir. ஓகேங்க சார். எஸ். ஸோ we will stop here today, ma. Thank you. Thank you, sir. தேங்க்யூ சார். Yes. Thank you. Thank you, sir. Thank you.